வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஷெஃப் விகே. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ரெயின்போ தோசை. முக்கியமாக வந்து இந்த எபிசோடு கிட்ஸ் ஸ்பெஷல், குழந்தைங்க ஸ்பெஷல். இந்த ரெயின்போ தோசை பார்த்திங்கன்னா செம்ம ஹெல்த்தி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சுவையான ஒரு எல்லோ பம்ப்கின் சட்னி பண்ண போகிறேன். ரெயின்போ தோசை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பம்ப்கின் சட்னி கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன், தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஜீரகம் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்பு வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரணும். ஏன்னா லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் டு ஆட் புளி, கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிப்பு தன்மை இருக்கும் சட்னிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின், எல்லோ பம்ப்கின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சால்ட், அதில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். எல்லோ பம்ப்கின் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைக்கணும். சட்னி ரெடி. இதுக்கப்புறம் ரெயின்போ தோசை எப்படி பண்ணணும்னு பண்ணி காட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சட்னிக்கு பம்ப்கின் நல்லா வெந்துருச்சு. வித் ஆல் த ஸ்பைசஸ்ஸு, இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம போட்டது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுல் எடுத்துடலாம். இந்த காஞ்ச மிளகா, உளுந்து, புளி எல்லாத்தோட நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கினேன். பம்ப்கினும் நல்லா வெந்துருச்சு. அதை தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு பொரிஞ்சாதான் சுவை. ஸோ கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரியுது. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு உளுத்தம் பருப்பு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்னி மேலே எஸ் பம்ப்கின் சட்னி ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெயின்போ தோசை தான் நான் பண்ண போகிறேன். என்னடா தோசை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, தோசை எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ இது மெயின் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸில் எப்படி க்யூரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் எல்லோ மாவு வச்சுருக்கேன். இந்த எல்லோ மாவு வந்து இட்ஸ் நத்திங் பட் டர்மரிக் பவுடர் தான். அப்புறம் இந்த கிரீன் கலர் மாவில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி தோசை மாவு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட பியூரே எடுத்த தோசை மாவு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேரட்டோட பியூரே எடுத்த தோசை மாவு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட் மாவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, கிரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி டர்மரிக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டில் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே அழகாக எஸ் ஃபுல்லான தோசை. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல முறுமுறு ரெயின்போ தோசை ரெடி. ஃபுல்லான தோசையை வந்து திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுவையான கலர்ஃபுல் தோசை, ரெயின்போ தோசை நான் சாப்பிட போகிறேன். பம்ப்கின் சட்னி ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. ஏன்னா தோசைனால நம்ம வந்து ஒயிட் கலர் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கலர்ஃபுல் ஆன மாவு, எல்லாமே ஹெல்த்தியான ஒரு மாவு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த கலர்ஸுமே யூஸ் பண்ணல. தட்ஸ் அ வெரி பிக் இம்பார்ட்டண்ட் திங். இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த பம்ப்கின் சட்னியோட சாப்பிட்ணும்.
தரமான டேஸ்ட்டுங்க. நான் போய் தான் சொல்லுவேன். இன்னும் அந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அந்த ஃபீல் பண்ண முடியுது பம்கின் சட்னியோட டேஸ்ட்டை. வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த தோசையோட காம்போ வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இது ஒரு மஸ்ட் ட்ரை. மறக்காமல் உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் விகே. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா டாக்டர் ஷெஃப் விகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. பாய்.